துலுமில் பார்க்கே இது ஜாகுவாரில் இருக்கும். இது அப்படின்னா வந்து ஜாகுவார் பார்க்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே என்ட்ரன்ஸ் வந்து இது ஒரு பார்க்கு. இங்கே மெயின் அட்ராக்ஷன் துலுமில். ஸோ இங்கே வந்து ஃபாரினர்ஸ்க்கு 415 pesos, லோக்கலுக்கு வந்து 200 peso. பட் நீங்கள் வந்து உங்களோட FM2 FM3 டெம்பரரி பர்மனெண்ட் ரெசிடென்ட் கார்டு காமிச்சிங்கன்னா லோக்கல் சார்ஜ் தான் 215 peso தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரணும். இது ஒன் ஆஃப் தி அட்ராக்ஷன்ஸ். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே மெயினாக வந்து மாயனோட கல்ச்சர் பற்றி பார்ப்பீங்க அந்த ஜாகுவார் பார்க்கில். ஸோ மாயன் யூஸ் பண்ண ஆர்ட்ஸு, அவங்க யூஸ் பண்ண இது அவங்க லைம்ஸ்டோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆர்ட்டு கேலண்டர் இது ஃபுல்லாக இதில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அவங்களோட பிளேட்ஸ் ஸோ அந்த பிரமிடு நம்ம பார்த்தோம்ல, அதிலேருந்து என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இங்கே எக்ஸிபிஷனாக பார்க்கலாம். கண்டிப்பாக வாங்க. இது பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி கிடச்ச மாயனோட யூசேஜ் எல்லாமே, அவங்க யூஸ் பண்ண பார்ட்ஸு, அவங்க யூஸ் பண்ண எல்லாமே. இது மாயனோட ஒன் ஆஃப் தி டூம்புக்கு மேலே கிடச்ச ஒன் ஆஃப் த ஸ்டோன். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி, பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த இந்த டூம்பு இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள். இது நேஷ்னல் பார்க் மாதிரி இருக்குது. ரொம்ப பெரிய பார்க்கு, பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே காட்டுக்குள்ளே கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து காடு அப்படியே போய் மியூசியம் இங்கே இருக்குது. மியூசியம் இங்கே பார்க்கலாம். மியூசியம்லேருந்து நீங்கள் அப்படியே உள்ளே போனீங்கன்னா பீச்சு, நேராக அப்படி போனீங்கன்னா பீச்சு. ஸோ இப்போது மியூசியம் மட்டும் இல்லை, நீங்கள் பீச்சுக்கும் இங்கேருந்து ஆக்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 2 in 1. ஸோ டிக்கெட் கொடுத்துட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு மியூசியம்லாம் பார்த்துட்டு அப்படியே இன்னும் நடந்து உள்ளே போனால் ஆர்கியாலஜிக்கல் பிரமிடு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா பீச் எண்டுக்கு போயிடலாம். அப்புறம் பீச்சில் சில ஹோட்டல்ஸ்லாம் இருக்குன்னாங்க, நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது, நீங்கள் அங்கே அப்படியே ஸ்டே பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பீச்சில் இருந்துட்டு டே ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துக்கலாம். பார்த்தா சூப்பராக இருக்குது நிலமை. சின்ன பஸ்ஸு வச்சுருக்காங்க. இந்த பஸ்ஸில் வந்து அப்படியே பீச்சுக்கு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சின்ன மினி பஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மினி பஸ்ஸில் அடுத்தடுத்த ஸ்பாட்டு, இப்போ வந்து செகண்ட் ஸ்பாட்டு மியூசியம் மியூசியம் முடிஞ்சோடனே மியூசியம் கிட்டே கேளுங்க எங்கே வந்து பஸ் இருக்குது அடுத்த ஸ்பாட்டுக்குன்னு. ஸோ அடுத்த ஸ்பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மேலே ஏறணும். ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போய் ஏறி பார்த்தா இந்த என்டையர் ஃபாரஸ்ட்டே தெரியும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க. நான் மேலே ஏற போகிறேன். மேலே வந்தாச்சு. செம்மையாக இருக்குது, வியூ செம்மையாக இருக்குது. ஸோ அங்கே பீச்சு, இது ஃபுல்லாக வந்து ஜங்கிள் தான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன பிரமிட் இருக்குது. அந்த பிரமிட் வந்து மாயன் வாழ்ந்தா. இப்போ அங்கே தான் கடைசியாக போகிறோம். இவங்களே அங்கே கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த ரோடு வழியாக அப்படியே போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வியூ மாதிரி அப்படியே சுற்றி பாருங்களேன். வாவ். ஸோ ஃபுல்லாக வந்து இது எல்லாமே வந்து மியூசியம் ஆஃப் ஜாகுவார். ஓகேவா? மியூசியம் தி ஜாகுவார்னு கேட்டிங்கன்னா இங்கே வரலாம். டிக்கெட் என்ட்ரன்ஸ் மியூசியத்துக்கு மட்டும் இல்லை, இந்த என்டையர் பார்க்குக்குமே. அதுக்கு தான் இது பார்க்கே தி ஜாகுவார்னு வச்சுருக்காங்க. உண்மையிலே செமையாக இருக்குது. ஃபுல்லாக காடு தான், சுற்றி எந்த பில்டிங்குமே இல்லை. பியூர் அண்ட் பியூர் பீச்சு. அங்கே ஒரு பிரமிடு, அதுக்கு தான் இப்போ போகிறோம். அதுக்கடுத்து வந்து பீச்சோட எண்டு, அங்கே பீச்சில் ஸ்டே பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஜங்கிள் தான். மாயன் வாழ்ந்த 1000-100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மாயனோட ஜங்கிள்ஸ் எப்படி இருக்குது பாருங்களேன். எல்லாமே ஒரே லெவலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லா மரமுமே வந்து ஒரே ஹைட்டு, அப்படியே கிராப் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு மரம் பெருசாக ஒரு மரம் சிறுசாக அப்படிலாம் இல்லை. எல்லாமே ஒரே மரம், ஒரே ஹைட்டு. அதுதான் நம்ம மியூசியம்லேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இன்னும் பீச்சுக்கு அங்கே போனீங்கன்னா, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு பிரமிட் மாதிரி இருக்குது, அவங்க வாழ்ந்த பிரமிடு. அங்கேருந்து அது அப்படியே பீச்சுக்கு போகிற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ்.